போன மாதம் வந்து சுவாமி மலையை பற்றி பார்த்தோம். இந்த மாதம் திருத்தணியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஜெயராம் ப்ரோ பேசுகிற மாதிரியோ இல்லை வந்து செல்வியக்கா பேசுகிற மாதிரியோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பீக்கர்ஸ் அவங்க பேசுகிற மாதிரியோ எனக்கு வந்து வெரி லிமிட்டெட் நாலேஜ் தான். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்போ திருத்தணியை பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிறப்ப திருத்தணியை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம தெரிஞ்சதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா என்னமோ தெரியல, திருத்தணின்னு படிக்க போதெல்லாம் திருப்பரங்குன்றம் தான் என் கண்ணு முன்னாடியே வந்து. ஏன்னு திருப்பரங்குன்றம் மட்டுமே வருது. திருப்பரங்குன்றம் எதை தேடினாலும் திருப்பரங்குன்றத்துலேருந்து ஆரம்பிக்குது. எங்கே போய் பார்த்தாலும் திருப்பரங்குன்றம் தான் வருது. என்னவா இருக்கும், எதனால இப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பாட்டிலேயே வர மாதிரி திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு எப்படியோ கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ எதனால இந்த கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ புலவர் நக்கீரருடைய கதை வந்து கண்ணு முன்னாடி பட்டது. இந்த அறுபடை வீடுகள் பற்றி சொல்லும் பொழுதே நக்கீரரை பற்றி நாம் வந்து ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் டாபிக் வரும்போது நக்கீரரோட டாப்பிக்கும் திருப்பரங்குன்றத்தோட சேர்ந்து வருது. அதனால ஒரு சின்ன நக்கீரரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். சங்ககால புலவர்களில் மிக பிரசித்தி பெற்ற புலவர் நக்கீரர். அது போல் அவர் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், திருவிளையாடல்ன்ற படம் பார்த்துருப்பீங்க. அதில் நிச்சயமாக எல்லாத்துக்கும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வாதிட்டவர் நக்கீரர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. இப்போ நக்கீரர் அப்படின்ற பெயரில் பல புலவர்கள் இருந்திருக்காங்க. அதனால இவருடைய எக்ஸாக்ட் டைம் பீரியட் வந்து கொஞ்சம் சிரமம். 1st செஞ்சுரின்னு இருக்கு, 3rd செஞ்சுரின்னு இருக்கு, சம்டைம்ஸ் 9th செஞ்சுரின்னு இருக்கு. ChatGPTலாம் கேட்டிங்கன்னா 1st செஞ்சுரி தான் ChatGPTயில் வருது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம்லைன் அவருக்கு இருக்கு. ஏன்னா அவருடைய பேர்ல பல புலவர்கள் இருந்திருக்காங்க நக்கீரர் அப்படின்ற பேர்ல. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு தமிழுக்குன்னு ஒரு தொண்டு செஞ்சிருக்காங்க. தமிழ்ல ஒரு பதிகமோ ஒரு பாடலோ ஏதாவது ஒன்று பாடியிருக்காங்க. அதனால அந்த ஹிஸ்டாரிக்கல் டைம்லைன் வந்து கிளியரா இல்லை. பட் நக்கீரர் வந்துட்டு தமிழ் மேல இருந்த ஒரு பற்றுனால அவருக்கு தன் மேல ஒரு கர்வம், தமிழ் மேலேயும் ஒரு கர்வம் அவருக்கு இருந்ததா சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவருடைய சபையில் இருக்கும் பொழுது வேற்று மத புலவர் ஒருத்தர் வந்து வேற்று மொழி புலவர் ஒருத்தர் வந்து என்னுடைய மொழிதான் சிறந்த மொழி அப்படின்னு வந்து வாதிடுறாரு. இவர் ஒண்ணுமே பண்ணலையா நக்கீரர் ஒண்ணுமே. இதெல்லாம் வந்து இட் இஸ் பீன் ரிட்டன் ஃபேக்ட். நான் கதைகளா சொல்லலை. இட்ஸ் நாட் சம்திங் தட் வி தாட் ஆஃப். இல்லை, நடந்த விஷயமா சொல்றாங்க. அந்த புலவர் வந்து இல்லை சமஸ்கிருதம் தான் சிறந்த மொழின்னு அவர் வாதிடும் போது இவர் ஒண்ணுமே பண்ணல. தமிழ்ல ஒரு பாட்டு மட்டும் பாடினாராம். அவர் பாடின பாட்டை கேட்டு அந்த பாட்டினுடைய சக்தியில அந்த புலவர் அந்த இடத்துல இறந்து விழுந்துடுறார். அதை பார்த்த சபையோர்கள் எல்லாரும் வந்து ஐயா, தமிழ் பிறரை வாழ வைக்கும் மொழி, நீங்க தமிழை கொண்டு இன்னொருத்தங்களை தயவு செஞ்சு அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இவர் மனம் இறங்கி மீண்டும் இன்னொரு பாடலை பாடி அந்த புலவரை வந்து உயிர்ப்பிக்கிறார். ஸோ அதனாலேயே என்னமோ செண்பக பாண்டியன் அரசனுக்கு பெண்களுடன் கூந்தலில் இயற்கையாக மனம் வருகிறதா செயற்கையாக மனம் உள்ளதான்னு அந்த அரசனுக்கு வந்த கேள்விக்கு பதில் தெரியாம என்ன சொல்றது, அந்த தமிழ் சங்கத்து முன்னாடி போய் பழக வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்றவங்களுக்கு நான் 1000 பொற்காசுகள் கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அதை கேட்டு தருமி அப்படின்ற ஒரு சிவபக்தன், சிவன் கோயில்ல சிவனுக்கு அடியாரா இருக்கிற ஒருவர் வந்து அந்த பணம் வாங்கணும், அவருக்கு ரொம்ப காசு கஷ்டம், அந்த பணமும் தேவை, இதெல்லாம் வேணுங்கிறதுனால அவர் பாட்டு வேணுமே அப்படின்னு சொல்லி மதுரை சோமநாதரை நோக்கி வேண்டார். அப்போ சோமநாதர் வந்து பக்தனுக்காக மனமிறங்கி வந்து ஒரு பாடலை கொடுக்குறார். அந்த பாடலை இவர் இங்கே எடுத்துட்டு வராரு. அந்த பாடலை கேட்டு மன்னன் வந்து ஓகே ஐ அக்ரி வித் யுவர் இது பெண்களோட கூந்தல்ல வந்து இயற்கையாகவே நறுமணம் இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு மன்னன் சொல்றாரு. அப்போ அந்த சபையில இருக்கிற நக்கீரர் வந்து அதை ஒத்துக்கல. இல்ல அது ஒத்துக்கல, அது மட்டும் இல்லை, இந்த பாட்டை எழுதுறது நீ இல்லை, இந்த பாட்டை எழுதக்கூடிய தகுதி உனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ தர்மி வந்து மீண்டும் சிவபெருமான்கிட்ட போறார். அப்போ சொக்கநாதரே வந்து சுந்தரேஸ்வரரே வந்து இங்கே வரார். வந்து என் பாட்டில் பிழையா அப்படின்னு சொல்லி நக்கீரர்கிட்ட வாதிடுறார். அப்போ வந்து அவங்க கேட்குறாரு, நக்கீரர் சொல்றாரு, இல்லை பெண்களோட கூந்தல்ல இயற்கையாகவே நறுமணம் இல்லை, செயற்கையாக தான் இருக்குன்னு நக்கீரர் சொல்றாரு. அப்போ வந்து அந்த வந்த புலவர் வந்து சிவபெருமான் புலவரான ரூபத்துல வந்த சிவபெருமான் வந்து கேட்கிறாரு, ஓ அப்படியா, அப்போ வந்து தேவ மாதுகளின் கூந்தலிலும் இயற்கையாக நறுமணம் இல்லை என்று கூறுகிறீர்களா அப்படின்னு. ஆமா இல்ல. ஓ அப்படியா, அப்போ இந்திராணியின் கூந்தலிலும் நறுமணம் இல்லையா அப்படின்றார். இல்ல. கலைமகள் அலைமகள் இவர்களது கூந்தலில் இல்லை. அப்படியா, உமாதேவியின் கூந்தலில் இல்லை. இப்படி அவர் வரிசையா கேட்டுட்டே வர்றார். அவர் கேட்டே வரும்போது பேர் மறந்துட்டேன் நான், சாரி. அவர் கேட்டே வரும்போது அந்த இடத்துல அவர் சொல்றாரு,
அப்பொழுது ஞான பூங்கோதை என்ற பெண்ணை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, அவர்களது கூந்தலில் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அவர்களுக்கும் இல்லை. நீங்க வந்து பார்வதி தேவி தானே சொல்றீங்க, அம்பிகையை தானே சொல்றீங்க, அவர்களுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்போ இவருக்கு வந்து கோவம் வருது. கோவம் வந்து சிவபெருமான் வந்து தன்னோட நெற்றிக்கண்ணை வந்து திறந்து காமிக்கிறார். திறந்து காமிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் சொல்றாரு, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே, பெண்களின் கூந்தலில் இயற்கையாக நறுமணம் இல்லை, செயற்கையாக வருவதுதான் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப அந்த கோபத்துல இவருடைய கண்ணுல இருந்து அனல் பொறிகள் வருது. அந்த அனல் பொறியோடைய சூடு தாங்க முடியாம நக்கீரர் வந்து தவிக்கிறார். ஓகே, அப்போ அந்த அந்த சூட்டை தணிப்பதற்காக நக்கீரர் என்ன பண்றாரு, மதுரையில் உள்ள கொத்தாமரை குளத்துல போய் மூழ்கிறார். அவர் மூழ்கி வெளியில வரும்பொழுது அப்போ அவருக்கு அப்பதான் ஃபுல் ரியலைசேஷன் வருது, வந்திருப்பது சுந்தரேஸ்வரர் அப்படின்னு. என்னன்னா இறைவனே வந்து நம்ம முன்னாடி நின்னாலும் நம்மளுக்கு வந்து இவர் சொல்ற மாதிரி அந்த நேரத்துல எல்லாம் சரியா அமைஞ்சாதான் அது இறைவன் ஒத்துக்க முடியும். கிருஷ்ண பரமாத்மா தான் வந்து இருக்கிறாரு அப்படின்றது துரியோதனுக்கு தெரியாம கிடையாது, சகுனிக்கு தெரியாம கிடையாது. கிருஷ்ண பரமாத்மான்னு தெரிஞ்சுதான் அந்த ஏத்துக்கிறதான மனப்பக்குவமும் அந்த அமைப்பும் யாருக்கு அந்த நேரத்தில் இல்லையோ, இறைவனே வந்து நின்னாலும் அவங்களால வந்து அதை ஏத்துக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவர் அந்த குளத்துல முங்கி வெளியில வரும்போது தான் அந்த தவறை வந்து அவர் வந்து உணர்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டார், நான் வந்து தவறு செஞ்சுட்டேன், என்னுடைய அகந்தை போவதற்கு என்ன வழி அப்படின்னு நான் சொல்ல, சிவபெருமான் சொல்ற, நீங்க வந்து கைலாய தரிசனம் செய், அப்போ வந்து உனக்கு முக்தி கிடைக்கும். சாரி, உன்னுடைய அகங்காரம் அழியும், நீ செஞ்ச தப்புக்கு இந்த பிரயாசத்தம் கிடைக்கும், நீ அந்த கைலாய தரிசனம் பண்ணு அப்படின்ற. எப்படி அப்பர் சுவாமிகள் வந்து சிவபெருமான தரிசனம் பண்றதுக்காக ஊரூரா போய் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில கைலாயம் போக முடியாம வேற ஒரு குளத்துல முங்கி வேற ஒரு தரிசனத்தை அவர் வாங்குறாரோ, அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, கிளம்புறாரு, கைலாயத்தை கிளம்புறவர். இவருடைய வயது முதிர்ச்சியினால ஒரு வழியாக திருப்பரங்குன்றம் வந்து சேர்றார். நானும் இப்போ அந்த டாபிக்கு வந்துட்டேன், திருப்பரங்குன்றத்துக்கு வந்துட்டேன். திருப்பரங்குன்றம் வந்தவர் அங்கே என்ன நடக்குதுன்னா, அவருக்கு பூஜைக்கான நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு குளத்தினுடைய ஓரத்தில் உட்கார்ந்து பூஜை பண்றார். இறைவனை நினைத்து, அவர் சிவபக்தர், இறைவனை நினைச்சு அவர் பிரார்த்தனை பண்றார். அப்ப இவர் வாய் மூலியமா வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வெளியில வரணுங்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தமிழ் மேல இருக்கிற ஆர்வத்தை பார்த்து தமிழ் கடவுளான முருகன் செஞ்ச திருவிளையாடலாக தான் இதை நான் பார்க்குறேன். அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, நாரதர் வந்து ஒரு மரத்தின் மேல இருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கிருந்து 2 முருகனுடைய தேவகணங்கள், முருகப்பெருமானுடைய தேவகணங்களை கூப்பிட்டு, அதாவது உக்ரன் அண்டாபரணன் அப்படின்ற 2 தேவகணங்களை கூப்பிட்டு ஒரு லீலை செய்ய சொல்றாரு. ஒரு தேவகணம் வந்து இலையாகவும் இன்னொரு தேவகணம் ஒரு பறவையாகவும் மாறி அந்த குளத்தோட ஓரத்துல வந்து விழறாங்க. விழுந்த பிறகு அந்த குளத்துல அந்த இலை பாதியாகவும் அந்த பறவை பாதியாகவும் தண்ணிக்குள்ளாரையும் நிலத்திலையும் இருக்கிற மாதிரி உட்கார்ந்து 2 பேரும் மாத்தி மாத்தி இழுத்துக்கிறாங்க. அந்த இலை வந்து பறவை இழுக்குதான், பறவை வந்து இலையை வெளியில இழுக்க ட்ரை பண்ணலாம். இதை பார்த்த நக்கீரர் என்ன பண்ணாரு, அடடா இப்போ இந்த இலை தண்ணிக்குள்ளார விழுந்தா, சாரி, இலை வந்து ஹெவியா இருக்கு, அந்த பறவை அதை இழுத்துருச்சு அப்படின்னா பறவை தண்ணிக்குள்ளார போயிடும், பறவை இறந்து போயிடும். இல்லை வந்து பறவை இலையை வெளியில் எடுத்துட்டா அந்த தண்ணியில் இருக்க வேண்டிய இலை வாடி போயிடும். ஸோ இது ரெண்டுமே தப்பா இருக்கேன்னு சொல்லி ஒரு உதவி செய்யலாமேன்னு சொல்லி ஒரு போய் என்ன பண்றாரு, அதை வந்து அவங்க அங்கிருந்து பிரிச்சு விடுறாரு. பிரிச்ச உடனே அவர் எதிர்பார்த்தது என்ன, 2 பிரச்சனையும் தீந்துருன்னு எதிர்பார்த்தார். ஆனால் பெரிய பிரச்சனை இவர் தலையில வந்து உட்காருதுன்னு அவர் யோசிக்கல. அது பிரிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, ரெண்டுமே அந்த இடத்துல இலை வாடி கருகி போனது, பறவை இறந்து போனது. இதை பார்த்து இவர் ஐயோ சும்மா போயிருந்திருக்கலாமே, நான் பாட்டுக்கு தேவையில்லாம ஏதோ வேலையை பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அந்த இடத்துல கற்கமுகி அப்படின்னு சொல்லி ஒரு அசுர பெண், அந்த பெண் அந்த இடத்துல இருக்கா. அவ என்ன பண்றா, ஒரு முருகன் இருக்கிற ஒரு இடத்துல, கந்தன் கடம்பன் இருக்கிற ஒரு இடத்துல 2 ஜீவன்களை நீ காயப்படுத்தி இருக்கிற, அவர்கள் உயிருக்கு நீ ஆபத்து விளைவிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு இவரை வந்து சிறைப்பிடிச்சிடறாங்க. நக்கீரரை அந்த கற்கமுகின்றவங்க சிறைப்பிடிச்சிடறாங்க. கற்கமுகி யாரு, ஒரு விஷயம் என்னைக்குமே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா we are very short sighted. குதிரைக்கு மட்டும் கடிவாளம் இல்லை, நம்மளுக்கும் தான் அந்த கடிவாளத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வெரி ஷார்ட் சைட்டட். யூடியூப்ல வர நியூஸும் ஃபோன்ல வர வாட்ஸ்அப் அப்டேட்ஸும் தான் நம்மளுக்கு வந்து அதுதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் நடக்கும்போது அது ஒரு விஷயத்துக்கும் ஏகப்பட்ட காரணங்கள் முன்னாடி, முன்ஜென்மமா இருக்கட்டும், இல்லை 4 நாள் முன்னாடியா இருக்கட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துதான் வந்து நடக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி கற்கமுகிக்கும் ஒரு கதை இருக்கிறது, ஒரு கதை இருக்கு. அவங்க ஏன் வந்து ஒரு அரெஸ்ட் பண்றாங்க, ஒரு ஜெயிலில் போடுறாங்க அப்படின்னு, அவங்களுக்கு ஒரு சாபம். அவங்க ஒரு தேவ கன்னிகை. அவங்க வந்து ஒரு சுக்ர முனிவர் அப்படின்ற ஒரு முனிவரோட தவத்தை கலைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சாபம் அவர் கொடுக்குறாரு. என்னன்னா 1000 அதாவது தவ வலிமையில சிறந்த 1000 புலவர்களை நீ சிறைப்பிடித்து ஒரே நேரத்தில் அவர்களை நீ கொல்ல வேண்டும். அப்படி நீ கொன்ன அப்படின்னா உனக்கு தேவகன்னியா நீ மாறிடலான்ற ஒரு வரம்.
ஸோ அந்த அம்மா வந்து 999 பீப்புள் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு வச்சிருக்காங்க. 1000 தான் இவர் வந்து கரெக்டாக மாட்டிட்டார். ஓகேவா? ஸோ இவரை குட்டி அவங்க வந்து அந்த சிறையில் போடுறாங்க. அங்கே போனோடனே அந்த மற்ற இருக்கிற 999 புலவர்களும் புலம்புறாங்க. அடா பாவி, நாங்கள் நீ வராமல் இருந்திருந்தா நாங்கள் எப்படியோ இங்கேயே வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். இப்போ நீ வந்து அதுவும் போச்சு, இந்த அம்மா வந்து எங்கள் கதையை முடிக்க போகுதுன்னு சொல்லி புலம்புறாங்க. அப்போ வந்துட்டு இவருக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவர் ஃபீல் பண்ணும்போது அந்த கற்கமுகி வந்து சொல்றாங்க, கந்தன் இருந்த இடத்தில் செய்த தவறினால் நீ இன்று சிறையில் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி. அப்போதான் இவருக்கு புரியுது, கந்தன் கந்தன் அந்த கற்கமுகி சொன்னதுனால இவருக்கு புரியுது, ஓகே இப்போ நம்ம இவர் சொன்ன மாதிரி the time is taking us towards முருகப்பெருமான் அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்றாரு. அவர் ரியலைஸ் பண்ணி அந்த சிறையிலிருந்து அவர் வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பாடின பாட்டு தான் திருமுருகாற்றுப்படை அப்படின்ற பாடல். இது 11வது திருமுறையில இருக்கிற ஒரு பாடல், திருமுருகாற்றுப்படை அப்படின்ற பாடல். 10 பாட்டுலையும் இது ஒரு பாடலா வச்சிருக்காங்க. ஸோ செய்யுள் பகுதியாகவும் சரி, இது ஒரு இறை சக்தி வாய்ந்த ஒரு பாடலாகவும் சரி, 2 வகையிலுமே இந்த திருமுருகாற்றுப்படை இருக்கு. திருமுருகாற்றுப்படை பாடின பிறகு முருகனுடைய வேல் அங்கே வருகிறது. அந்த முருகவேல் அந்த சிறையை உடைத்து இவர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறாங்க. அந்த கற்கமுகியினுடைய பாவமும் அங்கே தீருது. ஏன்னா முருகா முருகான்னு கற்கமுகி பலமுறை சொன்னதுனால முருகனுடைய கற்கமுகியினுடைய பாவமும் அங்கே தீர்ந்து அவங்களும் தேவமாதுவா திரும்ப போறாங்க. இப்போ எதுக்காக இந்த திருப்பரங்குன்றம் கதை, இந்த இந்த இவர்களெல்லாம் ஏன் வெளியில எடுத்துட்டு வந்த கதை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்பொழுது இந்த இது இன்னொரு விஷயம். இப்போ அப்போ வந்து அவர் முருகப்பெருமான்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இன்னும் வந்து சிவபெருமான் கைலாய தரிசனம் பண்ணுன்னு என்கிட்ட சொன்னார் இல்லையா, நான் இன்னும் அதை நான் பண்ணலை, நான் அதுக்காக தான் வந்த இடத்துல என்னென்ன நடந்து போச்சுன்னா அது பண்ணலை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறப்ப முருகப்பெருமான் சொல்றார், ஸ்வர்ணமுகி அப்படின்ற நதியில நீ முங்கி எழு. ஸ்வர்ணமுகின்றது கர்நாடகாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்வர்ணமுகின்ற நதியில நீ முங்கி சிவபெருமானை நினைச்சு நீ முங்கி எழும்பொழுது காளகத்தி சிவபெருமானுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும், காளகஸ்தி சிவபெருமானுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ இவர் அங்கே முங்கி எழறார், ஸ்வர்ணமுகி நதிக்கு போய் அங்கே முங்கி சிவபெருமானை நோக்கி வேண்டும் பொழுது காளகத்தி சிவபெருமானுடைய தரிசனம் அவருக்கு அங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் பல பாடல்கள் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. திருமுருகாற்றுப்படை மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காரு. இதில் ஒரு சின்ன ஹுக் என்னன்னா, சிவபெருமானுக்கும் இவருக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன்ல கடைசியா சிவபெருமான் கேட்பாரு, ஞான பூங்கோதை என்ற பெண்ணையாவது அறிவீரா, என்ற பெண்ணை அறிவீரான்னு கேட்பாரு இல்லையா. இந்த காளகத்தி சிவபெருமான் கூட உறையும் அம்மன் பெயர் ஞான பூங்கோதை. இவருக்கு அங்க கேட்டாரு கேள்வி, சிவபெருமான் கேட்ட கேள்விக்கு பல வருடங்கள் கழிச்சு இங்க வந்து இவருக்கு இந்த பதில் கிடைக்கும். பட் எதுக்காக இது இவ்வளவு பெரிய இந்த கதையை நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்ப பல பேர்த்தினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற, எல்லாரும் வீட்லயும் இப்ப படிக்கிற வேல்மாறல், பல பேர் படிச்சிருப்பீங்க, உங்க வீட்டுல வேல்மாறல் புத்தகம் நிச்சயமா இருக்கும், படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அந்த வேல்மாறல் புத்தகத்துல ஒரு பாடல்ல ஒரு வரி வரும், இடைத்தமிழ் தமிழ் பலகை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். அவர்களை சிறை மீட்டவர், அந்த தமிழ் பலகை அப்படின்னு அவங்க குறிப்பிடுறது இந்த நக்கீரரும் நக்கீரரை போன்று இருந்த பல புலவர்களை சிறையிலிருந்து மீட்டு கொண்டு வந்த வேல் அப்படின்றது தான் இந்த வேல்மாறல். இந்த வேல்மாறல் ஆரம்பிக்கிற விதம் என்ன, திருத்தணியில் உருத்தெருளும் ஒருத்தன்மலை விருத்தன உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலே, உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலே. இந்த இடத்துல வந்து அவரு கந்தவேல் கடம்ப வேல்லாம் சொல்லல, குகன் வேல் அப்படின்றாரு. குகன் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, குகன்றது ஒரு இருட்டை குறிக்குது, ஒரு வெளிச்சம் இல்லாத தன்மையை குறிக்குது. அந்த வெளிச்சம் இல்லாத தன்மையில வெளிச்சம் இல்லாத அந்த இடத்துல எப்படி முருகனுடைய வேல் வந்து இவர்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கியதோ அது போல இந்த வேல்மாறலுடைய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது எங்க இருக்கு, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு காமிக்கலா ஒரு இன்சிடென்ட் கூட நான் வந்து வீடியோல பார்க்கும்போது ஒரு காமிக்கலா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இறைவன் வந்து ஜீவன்களை படைச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்படி ஒண்ணுன்னா ஒரு ஜீவனா படைச்சிட்டு வரும்பொழுது ஒரு பிரேக் டைம், தேவர்கள்லாம் வந்து சரி நம்ம ஒரு காஃபி பிரேக்கு போயிட்டு வரோம், ஒரு பிரேக் டைமுக்காக அவங்க போயிருக்கிறப்ப இவர் என்ன பண்ணிட்டாராம், இறைவன் வந்து படைச்சிக்கிட்டு இருந்த கண்டினியூஷனை ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொல்லி மனுஷனை படைச்சிட்டாங்க. அப்போ வந்து தேவர்கள்லாம் திரும்பி வந்து கேட்டாங்களா, என்னங்க பண்ணி வச்சுட்டீங்க, என்னாச்சு நான் மனுஷனை படைச்சேன் அப்படின்னாரா இறைவன். அஜிஜோ நீங்க எங்க அவரை போய் படைச்சீங்க, அவன் சும்மா இருக்க மாட்டாங்க, உங்களே தூக்கி எக்ஸிபிஷன்ல வச்சிருவாங்க, உங்களுக்கே படம் போட்டு காட்டுவாங்க, வேண்டாங்க அவனை ஏங்க படைச்சிங்க அப்படின்னு. அப்போ இறைவன் கேட்கறப்ப நான் என்ன பண்ணட்டும், என்ன போய் நான் போய் எங்க ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு. சரி ஒளிஞ்சுக்கலாம். அப்போ எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது, சரி நான் போய் சூரியனில் ஒளிஞ்சுக்கிறேன், வேணாம் சேட்டலைட் விட்டுருவான், வேணாம் நான் போய் நிலாவில் போய் ஒளிஞ்சுக்கிறேன், வேணாம் அங்கேயும் வந்து குடி போயிருந்துருவான், வேண்டாம் அங்கேயும் வேண்டாம், ஆனால் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு அவரே பதில் சொன்னாராம், நான் ஒரு இடம் சொல்றேன், எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு தெரியுமா, நான் வந்து இருட்டான ஒரு இடம் இருக்கு, அது எங்கன்னா மனுஷனோட மனம்,
நான் அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஊரெல்லாம் தேடுவான், எல்லா இடத்துலையும் தேடுவானா, மனசுக்குள்ளார இறைவன் இருக்கிறத மட்டும் தேடவே மாட்டான். அதனால நான் போய் அவன் மனசுல ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமிக்கலா ஒரு சட்டையராக அந்த இருட்டுல இருக்கிற அந்த ஒளி, அவர் சொன்ன அந்த தீபம், இவர் கேட்ட அந்த தீபத்தினுடைய கேள்வி எல்லாமே அதுதான். ரைட். இப்போ திருத்தணியை பத்தி நம்ம பார்க்கும்பொழுது, இந்த திருத்தணி கோயில் வந்து பாத்தீங்கன்னா பல பல பெருமைகள். இன்ஃபேக்ட் திருப்புகழ்ல எனக்கு, நான் தப்பா கூட இருக்கலாம், பட் நான் பார்த்த வரைக்கும் அதிகமான திருப்புகழ் பாடல்கள் கொண்ட கோயிலும் திருத்தணி தான். 63 பாடல்களோ 73 பாடல்களோ ரொம்ப ரொம்ப பாப்புலரான பல பாடல்கள் திருத்தணி முருகனை பற்றி அருள்கிரிநாதர் பாடியிருக்கிறாரு. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ குழந்தைங்களும் உள்ளார வந்துட்டாங்க. ஸோ இட்ஸ் குட் டு நோ. 1930களில் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் வந்து ஒரு ஃபார்மர் வந்து என்ன பண்ணியிருக்காரா, அவர் நல்லா ஃப்ளூட் வாசிப்பார். அவர் என்ன பண்ணியிருக்காரா, he had a pet bird called லைரி பேர்டுன்னு ஒரு பேர்டு, LYRE. நீங்கள் கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். லைரி பேர்டுன்னு ஒரு பேர்டு, ஏன் பெட் பேர்டு. அவர் அந்த ஃப்ளூட் வாசிக்கிற அந்த பேர்டை வச்சுக்கிட்டே ஃப்ளூட் வாசிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த லைரி பேர்டுக்கான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இட் கேன் லேர்ன் ஜஸ்ட் லைக் அ பேரட், இட் கேன் லேர்ன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எப்படி பேரட் வந்து நம்ம பேசுறது திரும்ப பேசுமோ, லைரி பேர்ட் கேன் லேர்ன் அண்ட் இமிட்டேட் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த லைரி பேர்டு வந்து அதை கேட்டுட்டே பழகிட்டு இருந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் பீரியட் இவர் வந்து அந்த பேர்டை வந்து பக்கத்தில் இருந்த சின்ன ஃபாரஸ்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டாரு போல. ஆஃப்டர் லைக் ஆல்மோஸ்ட் 60-70 இயர்ஸ் அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற லைரி பேர்ட்ஸை பற்றி படிக்க போன ஒரு சயின்டிஸ்ட் அங்கே போனப்போ he heard flute sounds in the forest. யாரோ ஃப்ளூட் வாசிக்க, இது வந்து ரியல், இட்ஸ் நாட் இது ஒரு டாக்குமெண்ட்ரியே இருக்கு. யாரோ ஃப்ளூட் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தேடும் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த லைரி பேர்ட் had a capability of அதோடைய வாய்ஸ் டோன்ஸை ரெண்டா பிரிச்சு, ஒரு டோன் அதனுடைய பர்பஸுக்காகவும் இன்னொரு டோன் ஜஸ்ட் டு பிளே இந்த ஃப்ளூட் அப்படின்னு சொல்லி அது பழகிருக்கு. ஆனால் 1930 நடந்த இன்சிடென்ட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன இருக்குன்னா, whichever லைரி bird has learned the flute from the farmer has passed on that information to other next generations. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் 12-13 வருஷம் வாழ்ற ஒரு பறவை அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்கு. நம்மளும் அது மாதிரி தான். திருப்புகழ் ஆகட்டும், திருவாசகம் ஆகட்டும், திருப்பல்லாண்டாகட்டும், இந்த கூட்டத்துக்கு வரும்பொழுது நீங்க இந்த விஷயங்கள்லாம் கேட்டு உங்களோட மட்டும் நிறுத்திடக்கூடாது. நம்ம we have to keep passing this information on to our children. அவங்களையும் பழக்கணும். சாமி கும்பிடும்போது உட்கார வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா அவங்களே உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணுவீங்க, தீபம் காட்ட சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அவங்கள வந்து பண்ண சொல்லும் பொழுது திஸ் இன்ஃபர்மேஷன் கெட்ஸ் பாஸ்ட் ஆன். ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற மெட்டீரியலுமே நீங்கள் வந்து இஃப் யூ கோ ஹோம் அண்ட் லுக் அட் கிட்ஸுக்கு வந்து யூஸ்வலாக மெட்டீரியல் கொடுப்போம் மேலே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு. அது அவங்ககிட்ட இருக்கு, வீட்டில் போய் பாருங்க. we are given out reasons of everything. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் எதனால பண்றோம் அப்படின்றது அதுல வந்து இன்னைக்கு பண்ணின ஆக்டிவிட்டிக்கான ரீசன்ஸ் அதுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கல்ச்சரை கேரி ஆன் பண்றதுக்கும் இந்த டிவோஷனை கேரி ஆன் பண்றதுக்கும் அவங்களுக்கான சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டா ஒரு விஷயம் இருக்கிறதுக்கும் தான் இந்த டிவோஷனை வந்து we have to keep passing it on, right? இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருத்தணியை வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்பினால் சென்று வழிபட வேண்டும் அப்படின்னு